அதுக்கப்புறம் பூர் பூவ சுவஹான்னு வருது. பூஹு இந்த உலகத்தை படைத்த காரண பொருள் கிருஷ்ணன். பூஹு என்றால் இந்த இடத்துல காரண பொருள்னு அர்த்தம். நம்ம ஆச்சாரியர்கள் காயத்ரிக்கு ரொம்ப ஆராய்ந்த அர்த்தம் சொல்லியிருக்கா. இன்டர்நெட்ல காயத்ரிக்கு வேற அர்த்தம் இருக்கும். ஆனா ஆச்சாரியர்கள் காட்டும் அர்த்தத்தை அடியேன் சொல்றேன். பூஹு இந்த உலகத்தை படைத்த காரண பொருளாக இருப்பவன் பகவான். தியானம் பண்ணுவாராம். கிருஷ்ணன் தான் உலகை படைத்தான், உலகை படைத்தவன் கண்ணன். தியானம் பண்ணுவாராம். அதுக்கப்புறம் புவகா, புவகானா ஆதாரமாக இருப்பவன். கிருஷ்ணன் தான் உலகத்துக்கே ஆதாரமாக இருந்து உலகத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கான். கிருஷ்ணன் தான் உலகுக்கு ஆதாரம். புவகா. அடுத்து சுவகா. சுவகானா உள்ளிருந்து இயக்குபவன் அர்த்தம். சுவகா எல்லா பொருளுக்குள்ளும் கிருஷ்ணன் இருக்கான். உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துளன் இருந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி இயக்கின்னு இருக்கான். சுவகா. பூஹு அவன்தான் உலகை படைத்தான். புவகா அவன்தான் தாங்கி காப்பாத்துறான். சுவகா அவன்தான் உள்ளிருந்து இயக்குகிறான். பிரணவம் பூர்புவ சுவகா ஆச்சு. அப்புறம் சொல்றார் தத் சவிதோர் வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகிங்கிறார். தத்து இந்த இடத்துல தத்துனா வளர்ப்பவன், பக்தியை வளரச் செய்பவன். கிருஷ்ணனை தரிசிக்க தரிசிக்க நம்ம குருவாயூரப்பன் திருமேனியை தியானிக்க தியானிக்க பக்தி வளர்றது. பக்தியை வளர்த்து கொடுப்பவன் தத்து. சவிதுகு இந்த உலகத்தை படைத்த அந்த இறைவன் கண்ணன் இருக்கானே அவனுடைய வரேண்யம். அவன் திருமேனி இருக்கே வரேண்யம்னா ஈர்ப்பதுன்னு அர்த்தம். எல்லார் மனசையும் ஈர்த்துடுறது. கிருஷ்ணனை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டா. ஒருத்தர் சொன்னாரே, கண்ணா கருமை நிற கண்ணா உன்னை காணாத கண் இல்லையே, உன்னை மறுப்பார் இல்லை கண்டு வெறுப்பார் இல்லை. அவனை யாராலையும் வெறுக்க முடியாது. எல்லாரையும் ஈர்த்துறான். வரேண்யம். பர்கஹா. பர்கஹான்னா ஒளி வீசுறதுன்னு அர்த்தம். அவன் திருமேனி பளபளர் பிரகாசித்து ஒளி வீசி கொண்டு இருக்கிறது. தேவஸ்ய தேவன்னா விளையாடுபவன் அர்த்தம். திவ்னா விளையாட்டு, தேவன்னா விளையாடுபவன். விளையாட்டாகவே உலகின் நிர்வாகத்தையே பண்ணிட்டு இருக்கானே. நமக்கு ஒரு வீட்டை நிர்வாகம் பண்ண கஷ்டமா இருக்கு, அவர் உலக நிர்வாகத்தையே விளையாட்டா பண்ணிட்டு இருக்கார். தீமகி அப்படிப்பட்ட இறைவனை உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன். அப்போ தத்து பக்தியை வளர்க்கக்கூடிய கிருஷ்ணன், சவிதுகு உலகத்தை படைத்த கிருஷ்ணன், வரேண்யம் எல்லோரையும் ஈர்க்கும் கிருஷ்ணன், பர்கஹா அவன் திருமேனி ஒளி, தேவசிய விளையாடும் கிருஷ்ணனின் திருமேனி ஒளியை தீமகி கிருஷ்ணனை உள்ளத்தில் வைத்து போற்றுகிறேன். அவன் என்ன பண்றான்? தியோ யோ நகா பிரச்சோதயாத்து. நகா என்னுடைய தியகா புத்தியை பிரச்சோதயாத்து நல்வழியில செலுத்துறான். கிருஷ்ணனை தியானிக்க தியானிக்க நம் புத்தியை நல்வழியில் ஈடுபடுத்துகிறான். ஒரு காயத்ரி சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா?